ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செலெக்ஷன்ஸ். அதாவது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணணும், ஏன் நம்ம அதை வந்து ப்ரிஃபர் பண்ணணும், அதில் பார்க்கக்கூடிய சில பூலியன் எக்ஸ்பிரஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் வந்து இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனை பொறுத்து வந்து எனக்கு இப்படி வந்து அவுட்புட் வரணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனை பொறுத்து எனக்கு இப்படி வந்து அவுட்புட் வரணும்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் வந்து யூசர்ட்டேருந்து வாங்குகிறோம். அந்த நம்பர் வந்து எனக்கு கிரேட்டர் தேன் 0, அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் அவுட்புட் வந்து வரணும். இல்லை சப்போஸ் வந்து லெஸ் தேன் 0 நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அவுட்புட் இல்லை ரெஸ்பான்ஸ் வந்து மாறி வரணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணி எழுதுறது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதனால தான் நம்ம வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து மெயினாக என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதை பூலியன் எக்ஸ்பிரஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பூலியன் வேரியபிள், பூலியன் டைப்ஸ், அதை டேட்டா டைப்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஐடிஎல்இயை. ஓகே, ஷெல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பூலியன் வேரியபிள்னால் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பூலியன் வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து எதர் ட்ரூ இல்லைனா வந்து ஃபால்ஸ். அந்த மாதிரி தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. சப்போஸ் இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த வேரியபிளை தான் வந்து பூலியன் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா பூலியன் அப்படிங்கிறது தான் அதோட டேட்டா டைப். அந்த பூலியன் வேரியபிளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். அந்த வேரியபிளில் போய்ட்டு நம்மளால் ஒரு இன்டிஜர் வேல்யூவோ இல்லை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரையோ அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பூலியன் வேரியபிள் அப்படின்னா வந்து அது வந்து இல்லைனா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு ஷெல்லை வந்து போட்டு காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேரியபிள்லையுமே வந்து நம்ம வந்து சின்டாக்ஸ் வந்து நம்ம வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ண அவசியமே இல்லை. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணிக்கும் நம்ம கொடுக்குறது வந்து இன்டிஜரா இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா இல்லை வந்து கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூவை வந்து அந்த வேரியபிளில் போட்டு வைக்கிறேன். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்மால் லெட்டர் டி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கேப்ஸ் லெட்டர் டி ஆர் யூஏ இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும்னா எரர் தான் வந்து காட்டும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ட்ரூ அப்படிங்கிற இந்த பூலியன் வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து செக் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா not_check அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ ட்ரூ அப்படிங்கிறது பூலியன் வேல்யூ தான், அதே மாதிரி ஃபால்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பூலியன் வேல்யூ தான். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்கும் நாட் செக்கும் வந்து என்ன அப்படின்னா பூலியன் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பூலியன் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி பூலியன் வேல்யூஸை நான் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இல்லையா, ஸோ இந்த வேரியபிள்ஸை தான் வந்து பூலியன் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூலியன் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை நமக்கு வந்து எவாலுவேட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா பூலியன் வேல்யூவாக தான் வரும். எப்படி அப்படின்னா வந்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ செக் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா. அதேமாதிரி ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ நாட் செக் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இது ரெண்டுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் மாதிரி செக் is equal to not check அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நான் என்ன ஆப்ரேட்டர்னு சொல்கிறேன். இங்கே சும்மா நம்ம செக் பண்ணுறோம், செக்கும் நாட் செக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து செக்கில் வந்து ட்ரூன்னு இருக்குது, நாட் செக்கில் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுவும் ட்ரூவும் ஃபால்ஸும் ஈக்குவலானு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, ஃபால்ஸ் தான். அதனால் நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக தான் வருது. இதே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணி இன்னொரு இதே எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா நாட் ஈக்குவல் டுன்னு போட்டு காட்டுறேன். செக் இஸ் நாட் ஈக்குவல் டு நாட் செக் அப்படின்னு இங்கே ட்ரூன்னு இருக்குது, இங்கே ஃபால்ஸ்ன்னு இருக்குது, ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். ட்ரூ அதாவது பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். இதை வந்து எவாலுவேட் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பூலியன் வேல்யூஸில் வரும். எதிர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸாக இருக்கும்.
ஓகே, இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இங்கே உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி லெஸ் தேன் சிம்பிள், இல்லைனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், இல்லை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த 2 சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இங்கே செக் அப்படிங்கிறதுல ட்ரூ அப்படின்னு இருக்குது, நாட் செக் அப்படிங்கிறதுல வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அதாவது ட்ரூ அப்படின்னா நீங்கள் எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா 1 அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிறத நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே 1ம் 0வும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி பார்க்குது. 1 0 ஈக்குவலா இல்லை, நார்மலாக மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படி ஈக்குவல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்கில் வந்து ட்ரூங்கிறது 1ன்னு சொன்னேன், இங்கே வந்து நாட்ங்கிறது ஃபால்ஸுங்கிறது 0ன்னு சொன்னேன். ஸோ 1ம் 0 நாட் ஈக்குவலான்னு சொல்லி பார்க்குது. அதாவது ஈக்குவல் கிடையாது தானே, அப்போனா கண்டிஷன் ட்ரூ, அதனால் எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகுது. அதாவது ட்ரூ அப்படின்னா வந்து ஓகே அது கரெக்டான அவுட்புட், ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபால்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எவால்வேட் ஆகி வரக்கூடிய ரிசல்ட்டும் பூலியன் வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஸோ இந்த எல்லா சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு அவுட்புட் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் வந்து என்னன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து 56 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அஷ்யூம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேடியஸ் எடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கிரேட்டர் தேன், ஃபஸ்ட்டு வந்து லெஸ் தேன் சிம்பிளாக, ஓகே லெஸ் தேன் சிம்பிளை வச்சு நான் வந்து செக் பண்ணுறேன். இந்த ரேடியஸ் வந்து லெஸ் தேன் வந்து 0வா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 56 இஸ் லெஸ் தேன் 0வான்னு செக் பண்ணுது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரேடியஸ் வந்து 56 0 விட கம்மியாக இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால எனக்கு என்ன ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதே ரேடியஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 45வா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அதுவும் கிடையாது. ஸோ ஃபால்ஸ் தான். ஓகே, இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன், அது ட்ரூ தான். 56ங்கிறது கிரேட்டர் தேன் 0, ஸோ அது ட்ரூ. அதே மாதிரி இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 67 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபால்ஸ் வருது, ஏன்னா ரேடியஸோட வேல்யூ வந்து 56ன்னு இருக்குது, இங்கே 67 இருக்குது. ஸோ 67 விட அது பெரிய நம்பர் கிடையாது, கம்மி நம்பர், அதனால ஃபால்ஸ்ன்னு வருது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி இது போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 56 அதே வேல்யூ கொடுக்குறேன், ஆமாம் அது ட்ரூ தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 89 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன், அதுவும் ட்ரூ தான். ஏன்னா ரேடியஸோட வேல்யூ வந்து 56, அது வந்து 89க்கு நாட் ஈக்குவல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து அதெல்லாம் எவால்வேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் வந்து எனக்கு ட்ரூவா ஃபால்ஸா, இல்லை ஃபால்ஸா ட்ரூவா, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பூலியன் வேல்யூஸாகவே எனக்கு வந்து அவுட்புட் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் வந்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பைத்தானில் இன்பில்ட்டாகவே இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்று வந்து இன்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பூல் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ இன்ட் ஃபங்க்ஷன் எதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு பூலியன் வேல்யூ இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இன்ட் ஃபங்க்ஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பூல் ஃபங்க்ஷன், அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நியூமரிக் வேல்யூவை பூலியன் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, பூலியன் வேல்யூலேருந்து இன்டீஜர் வேல்யூவா இல்லை ஏதோ ஒரு நியூமரிக் வேல்யூவை வந்து திருப்பி பூலியன் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்டு பூலும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இன்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த 2 பேரந்தசிஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஏதோ ஒரு இன்டீஜர் நான் வந்து கொடுக்க போகிறேன். அது எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா பூலியன் வேல்யூவை இன்டீஜராக எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. இப்போ பூலியன் வேல்யூ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்து பூலியன் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்ட் ஆஃப் ட்ரூ. ஸோ ட்ரூவோட வேல்யூ வந்து 1 தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எனக்கு 1ன்னு காட்டுது. அதே மாதிரி இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபால்ஸுக்கும் நான் வந்து பார்க்குறேன் என்ன வேல்யூ வருது அப்படின்னு. ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூக்கும் என்ன இன்டீஜர் வேல்யூ வருதுன்னா 0ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி பூலியன் வேல்யூஸை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் உங்கள் ப்ரோக்ராமில் எங்கேயாவது அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா பூலியன் ஃபங்க்ஷன். இப்போ பூலியன் ஃபங்க்ஷனுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஸோ பூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேரந்தசிஸ் ப்ராக்கெட் போட்டால் போதும். உள்ளே வந்து நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணணும்னா ஏதோ ஒரு நியூமரிக் வேல்யூ இன்டீஜர் நம்பரோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ எந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் அது கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் எப்போவுமே உங்களுக்கு வந்து ட்ரூன்னு தான் வரும், 0வாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். பார்க்கலாம் இப்போ
இப்போ என்னென்னா பூல் ஆஃப் 67 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 67ங்கிறது என்னென்னா கிரேட்டர் தேன் 0 தான். ஸோ ஏதோ ஒரு நம்பர் வேலிடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூல் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி காட்டுது. அதாவது ஃபால்ஸ்னாலே 0 தான். 0 தவிர மற்ற வேல்யூஸ்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் நம்பராக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, 67 அந்த மாதிரி. அதே மாதிரி பூலில் வந்து நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் 5 6 4 3 இப்படி சொல்லி நீங்கள் லாங் நம்பர் கொடுத்தாலும் அதுவும் ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வேணால் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூல் ஆஃப் -76 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ட்ரூ தான். ஏன்னா அது ஒரு நம்பர் தானே ஆக்சுவலாக. அது ஒரு நியூமரிக் வேல்யூ, ஆனால் வந்து நெகட்டிவ் இன்டிஜராக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி 0 தவிர மற்ற எந்த நம்பர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தாலும் அது வந்து அதோட பூலியன் வேல்யூ ட்ரூன்னு தான் உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து பூலியன் வேல்யூ வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரோக்ராமில் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்ட் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை பூல் ஃபங்க்ஷன்ஸோ யூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. So please subscribe and support us, friends.